புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 12 காளைகளை அடக்கிய சுகேனுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது. தொடர்ந்து அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மர்சி ரம்யா உள்ளிட்டோர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர். 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டில் நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து சிறந்த ஜல்லிக்கட்டு காளையான கைக்குறிச்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனின் காளையும் சிறந்த காளையராக 12 காளைகளை அடக்கிய சுகேன் என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து தமிழ்ச்செல்வன், சுகேனுக்கு தலா ஒரு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நான் 2 வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாடிக்கை ஜல்லிக்கட்டுல இறங்கியிருக்கேன். வருஷத்துல முதல் ஜல்லிக்கட்டு இறங்கி ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. 12 மாடுகள் பிடிச்சி 2வது இடம் பிடிச்சி ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கேன். பழக்குவாடியில் போய் ட்ரைனிங் தான் எடுப்போம். இது மாதிரி தான் பழக்குவாடி அடி ஊருக்கு வைப்பாங்க. அதில் போய் மாடு ஏரியா கற்றுக்கிறது தான் சார். வேற ஒன்றும் ட்ரைனிங்லாம் இல்லை. இங்கே 12 காளைகள் பிடிச்சி 2வது ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு 50 ஜல்லிக்கட்டு மேலே கலந்துருப்பேன். முதல் பரிசு வாங்கினது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு மேலே சந்தோஷமே நான் பட்டதில்லை. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.